ஐக்கிய அரபு அமீரகத்தில் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் காமினி கண்ணன் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. போதுமையா அந்த வாழ்க்கை அப்படின்னு அங்கிருந்து இந்தியாவுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு வந்துட்டாங்க. 2026ஆம் ஆண்டு ஒரு திருமணத்துக்காக இவங்களுக்கு அழைப்புதல் தேடி வருது. சரி, இந்த திருமணத்துல போய் கலந்துக்கு வரலாம், ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால இந்தியாவில இருந்து கிளம்பி 23 வருடங்களை கழித்த அதே நாட்டுக்கு மறுபடியும் காமினி கண்ணன் போய் இறங்குறாங்க. அங்க யாரு இருக்கு? பெற்ற மகன் அபிமன்யு அங்க இருக்காரு. ஜனவரி இறுதியில திருமணம் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு அவங்களுடைய நகை பைய பார்த்திருக்காங்க. அது கிழிந்து போயிருந்திருக்கு. சரி, நம்மளுடைய நகை கீழே எதுவும் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு வேற ஒரு பைய எடுத்து இந்த நகை பேக்ல உள்ள நகையெல்லாம் அப்படியே எடுத்து இந்த பேக்ல மாத்திட்டாங்க. அந்த பழைய பைய அப்படியே வச்சுட்டாங்க. இந்த புது பையையும் அதே இடத்துல வச்சுட்டாங்க. இது எப்ப நடந்தது அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி. காலையில எழுந்து மகன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கிருந்து வந்து பை எங்க அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்தா நகை பைய காணும். எப்ப நகை பை இங்க வச்சிருந்தப்பா அப்படின்னா, அம்மா நீங்க இந்த பையிலலாமா நகை வச்சிருந்தீங்க அப்படின்னு மகன் சொல்ல தாய்க்கு ஒரே பதட்டம். ஏன்னா தூக்கி போட்ட அந்த பைக்குள்ள இருந்த நகை விவரம் பாத்தீங்கன்னா 8 கிராம்ல காயின்ஸும் 50 கிராம்ல பிஸ்கட் தங்க பிஸ்கட்டும் கிட்டத்தட்ட 12,35,000 மதிப்புள்ள நகை பேக்ல வச்சிருந்திருக்காங்க. இத மகன் என்ன பண்ணிருக்காரு, குப்பைன்னு நினைச்சு குப்பையில தூக்கி போட்டாரு. அங்க எல்லாம் குப்பை எப்படி இருக்கும் அப்படின்னு போனவங்களுக்கு தான் தெரியும். நாம கேள்விதான் பட்டிருக்கோம். சோ அந்த குப்பை போயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளால எங்க போகுது என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால போனது போயிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சோகமா விட்டுட்டாங்க. தாய் இருக்காங்கல்ல காமினி கண்ணன், அந்த பில்டிங்கை சுத்தி இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் போய் இந்த மாதிரி நகையை காணும்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கிட்டையும் போய் சொல்லி வச்சுட்டாங்க. இவங்க கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க சோகத்தோட. ஏன்னா 12.5 லட்சம் அப்படிங்கல யாருங்க கொடுப்பா? பிப்ரவரி 4ஆம் தேதி காவல்துறையிலிருந்து அந்த செக்யூரிட்டி கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டாரு, இவங்க தானே நம்ம கிட்ட என்கொயரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காமினி கண்ணனுடைய மகன் அபிமன்யுக்கு கால் பண்ணிருக்க. அபிமன்யு காவல் அதிகாரியை போய் சந்திக்கிறாரு. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுடைய நகைப்பையா இது அப்படின்னு சொல்லி கேட்கையில ஆமா அப்படிங்க. உரிய ஆவணங்கள், அதாவது பில்லு, புகைப்படம், இது எல்லாத்தையும் அங்க கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் இவங்க கிட்ட நகையை ஒப்படைக்கிறாங்க. காமினி கண்ணனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா உழைப்பு வீண் போகல அப்படின்னு. குப்பை எடுத்துட்டு போய் பிரிக்கிற இடத்துல அங்க கிடைச்ச பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல விற்பனைக்கு போகும்பொழுது அந்த விற்பனையகத்துல அவங்க அங்கிருந்து காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க. அப்படிங்கல நீங்க யோசிச்சு பாருங்க அவங்களுடைய அந்த சட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனாங்க ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோன்றதை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம பெண்கள் இப்ப சமீப காலமா நகைய அங்கேயும் இங்கேயுமா அந்த இடம் இந்த இடம்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. கேட்டாக்க ஞாபக மறதி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த நகையை மட்டும் பெண்கள்லாம் மறந்துடணும் அப்படின்னு ஏதாவது வசியம் எதுவும் பண்ணி வச்சுட்டாங்களா என்ன? தமிழ்நாட்டில் தான் இப்போ சமீப காலமா இந்த நகையை தொலைக்கிறது எடுத்து கொடுக்கறதுமா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அங்க அதாவது அரபு நாடுகள்லையும் இந்த வேலை நடக்குது அப்படின்னா நிச்சயமா இது ஏதோ பில்லி சூனியமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.